இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாராளுமன்றத்திற்குள்ள மோடியும் அமித்ஷாவும் உட்கார்ந்திருக்கையில் அவர்களுக்கு அருகில் சென்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்பதை மூடி மறைத்திருக்கிறார்கள் RSS அடிமை ஊடகங்கள். அதை முதல்ல பார்த்துருங்க. ओके नो नो कल्याण जी कल्याण जी कल्याण जी कल्याण जी राहुल गांधी जी लेट द हाउस ऑर्डर सर மோடியும் அமித்ஷாவும் பம்மிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகில் சென்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி உரக்கச் சொல்கிறார், நீ திருடன், நீ திருடன் என்று. சரி, இப்போ இப்படியெல்லாம் பாராளுமன்றத்திற்குள்ள வச்சு மோடியை வாங்குன்னு வாங்கினா மோடி எப்படி அவைக்குள் வருவார்? உங்களுக்கு நன்றாக தெரியும். மோடி அவர்களுடைய பதிலுரை இல்லாமலேயே மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது இந்திய அரசியலில் இதற்கு முன்னால் நிகழாத விஷயம். ஏன் மோடி பயப்படுகிறார்? ராகுல் காந்தி தெளிவாக இதற்கு ஒரு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு பயந்துதான் பிரதமர் மோடி அவர்கள் அவைக்கு வருவதை தவிர்த்து விட்டார் என்று சொல்கிறார். உடனடியாக சபாநாயகர் என்ன சொல்றார்? இல்லை, நான் தான் பிரதமர் மோடியை அவைக்கு வர வேண்டாம் என்று சொன்னேன். ஏன்னா பிரதமர் பதில் சொல்ற நேரத்தில் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், இப்போ நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஜோதிமணி, சுதா, இவங்க எல்லாம் ஒரு 6 பேர் கொண்ட பெண் எம்பிக்கள் பிரதமர் மோடியை முற்றுகையிட்டு பல்வேறு கோஷங்களை எழுப்புவதற்காக இருந்தார்கள் அப்படிங்கிறது. கூடுதலாக சபாநாயகர்னா அவரை தாக்குதலுக்கு முயற்சி பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் நடந்திருக்கிறது என்னவென்றால், மோடி அவர்கள் இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் மிக முக்கியமான தலைவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாத சூழலில் இருப்பதுதான் பயந்து வரவில்லை. அந்த கேள்விகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரியணும். இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் துவங்கியதுமே ராகுல் காந்தி தன்னுடைய கையில் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருந்தார். இன்றைக்கு உலகமே அந்த புத்தகத்தை தேடி படித்து கொண்டிருக்கிறது. அந்த புத்தகம் தொடர்பாக ஒரு கேள்வியை ராகுல் காந்தி எழுப்புகிறார். என்ன அது? சைனாவினுடைய ஆக்கிரமிப்பு இந்திய இராணுவத்தின் மீது நடந்தபோது திருப்பி தாக்குவதற்கு இந்திய இராணுவத்திற்கு அனுமதி மறுத்தது ஏன், அல்லது தாமதப்படுத்தியது ஏன், அல்லது ஏன் மௌனம் காத்தீர்கள் மோடி என்ற கேள்விக்கு மோடி கண்டிப்பாக பதில் சொல்லியாகணும் இல்லையா? ஆனால் மோடி பதில் சொல்ல மாட்டார். அதனால் பயந்து அவர் வரல. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். உலகத்தையே நடுங்கி வைத்து கொண்டிருக்கு. இவனை மாதிரியான ஒரு கொடூரமானவனை உலகம் சந்தித்ததே இல்லை. அந்த அளவிற்கு இளம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெரும் பாலியல் குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஜெஃப்ரி எப்ஸ்டெயினுக்கும் மோடிக்குமான தொடர்பு என்ன? இதற்கு மோடி பதில் சொல்லியாகணும். மோடி பதில் சொல்வாரா? அதனால பயந்து வரல. அடுத்ததாக சமீபத்தில் ட்ரம்புக்கு பயந்து அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியாகணும். சொல்லுவாரா? அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய கோடானு கோடி விவசாயத்தையும் அழிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு அமெரிக்கா வந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதற்கு அடிபணிந்து என்னென்ன விஷயத்திற்கு ஆவாஞ்சாமி போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும், எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கும்போது அதற்கு பயந்து பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல் இன்றைக்கு ஓடி ஒளிந்திருக்கிறார் மோடி என்பதுதான் எல்லாருக்குமே நல்லா தெரிந்த விஷயம். இப்போது ராகுல் காந்தி இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பேசுகிறாரு. அவரை பேச உடலை நம்ம பார்த்தோம். சு வெங்கடேசன் உட்பட 6 மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்களை இவர்களுடைய கேள்விகளுக்கு பயந்து குண்டு கட்டாக தூக்கி வெளியே வீசப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக கமலஹாசன் அவர்கள், அவர் பேச ஆரம்பிக்கும் போதே நம்முடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கே பதட்டமாக இருக்குது. எல்லாத்தையும் அம்பலப்படுத்திடுவாரே, எல்லாத்தையும் அம்பலப்படுத்தினா என்ன ஆகிறது அப்படிங்கிற பயத்தில் அவங்க கதற காட்சியில் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பாஜகவையும் மோடியையும் மக்கள் பிரதிநிதிகள் அந்த அளவிற்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்கிறது எப்படி? கஷ்டம்.
அதனால தான் பயந்து போன மோடி என்ன செய்திருக்கிறார் என்றால், வழக்கம் போல கள்ள மௌனம் காப்பது, பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருப்பது, பாராளுமன்றத்திற்கே வராமல் இருப்பது என்கிற திட்டத்தை எடுத்திருக்கிறார். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் மோடியினுடைய ஆட்சியில் ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் சொல்லியிருக்கிறாங்க, சுவாதி மலிவால். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோடியினுடைய ஆட்சியில் ₹1 விற்க வேண்டிய மருந்து ₹1000 மேல் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு 2 உதாரணங்கள் அவங்க சொல்கிறாங்க. சிட்ரசின் என்று சொல்லக்கூடிய மருந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் இல்லையா? அந்த மருந்தினுடைய உண்மையான விலை ₹1.52. ஆனால் மோடியினுடைய ஆட்சியில் அது எந்த ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தெரியுமா? இந்திய சந்தையில் ₹22 விற்கப்படுவதாக அவர் சொல்கிறார். அடுத்ததாக ஐபுப்ரோஃபென் என்று சொல்லக்கூடிய ஒரு வலி நிவாரணி மாத்திரை, அதனுடைய விலை ₹831. ஆனால் மோடியினுடைய ஆட்சியில் இந்திய சந்தையில் அந்த மருந்து ₹4450 விற்கப்படுகிறது என்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு என்னென்ன? மோடியினுடைய ஆட்சி காட்டாட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான செயல்களில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் பயந்து மோடியும் அமித்ஷாவும் எல்லாருமே, ஐயோ இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்னாலே உள்ளே வர முடியாது, இது இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மோடி கண்டிப்பாக கனவு காண்பார். அதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வருவதன் மூலமாக முழுக்க முழுக்க பாராளுமன்ற ஜனநாயக நடைமுறையை இல்லாமலாக்கிவிட்டால் சொகுசாக சிம்மாசனத்திலிருந்து அரசாட்சி நடத்தலாம் என்பது மோடியினுடைய கனவு திட்டம். அதற்கு இந்திய மக்கள் அனுமதிப்பார்களா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.